சூரச்செடி அனுபவமா? எலியா தீர்க்கதரிசியும் ஒரு நாள் சூரச்செடியின் கீழே அமர்ந்திருந்து என் ஜீவனை எடுத்து விடும் தேவனே என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினதையும் நம் வேதத்தில் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தேவனை குறித்து நன்றாக அறிந்திருந்தவன், வானத்திலிருந்து அக்கினி இறக்க கூடி விசுவாசம் உடையவனாயிருந்தவன், கருத்தாக செபிக்க தெரிந்தவன். இப்படிப்பட்டிருந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு கட்டத்தில் என்ன செய்தார்? அவன் சூரச்செடியின் கீழே அமர்ந்திருந்து என் ஜீவனை எடுத்து விடும் கர்த்தாவே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். என்ன நடந்தது? அதிகாரத்தில் இருந்த ஒரு பெண் சொன்ன ஒரு வார்த்தை, எலியாவை நான் கொன்று விடுவேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாக அவன் ஓடி ஒளிந்து அவன் சூரச்செடியின் கீழே அமர்ந்திருந்து அவன் சாகுவதற்கு துணிந்தவனாக மாறினான். வல்லமையாயிருந்த எலியாவுடைய நிலைமையை பார்த்தீர்கள் என்றால், ஒரு கட்டத்தில் அவன் உடைந்து போய் உரக்குளிந்து போய் மிகவும் சோர்ந்து போனவனாக காணப்பட்டான். எலியா தேவனை குறித்து நன்றாய் அறிந்திருந்தாலும் சூரச்செடி அனுபவத்துக்குள் கடந்து சென்றான். இன்று நீங்களும் சூரச்செடி அனுபவத்துக்குள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால் சீக்கிரத்திலே தேவன் உங்களை தயார்படுத்தி உங்களை நடத்துவார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கழுகு என்னதான் உயர பறந்தாலும், மற்ற பறவைகளை விட மிகவும் பலனுள்ளதாய் இருந்தாலும், ஒரு காலம் வரும், கழுகும் மலை உச்சியிலே தன்னை தயார்படுத்த, அது தயார்படுத்தி முடிந்த பின்பதாக அது இருந்த பலத்தை விட அதிக பலத்தோடு உயர பறக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவனை நம்பியிருக்கிற நீங்களும் கழுகு கொப்பான பலனடைந்து நீங்கள் உச்சத்தை அடைவீர்கள். தேவன் உங்களோட கூட இருந்து அதை நடத்துவார். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார்.